வணக்கம் ராதா. அதாவது ராமேஸ்வரத்துல அதிக குதிரைத்திறன் கொண்ட தடை செய்யப்பட்ட சீன இன்ஜின்கள் 2 விசைப்படகு தற்போது மீன்வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழில செய்து வர்றாங்க. இந்த சூழல ராமநாதபுரம் மாவட்டம் மீன்வளத்துறை அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் மரத்தில் செய்யப்பட்ட மீன்பிடி விசைப்படகுகள் அரசு அனுமதி அளித்த குதிரைத்திறன் கொண்ட இன்ஜின் பயன்படுத்தி மீன்பிடிக்க வேண்டும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் வழிகாட்டு நெறிமுறைகளை விதித்துள்ளனர். இந்த நிலையில தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் 1983 விதிகளை பின்பற்றாமல் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் தடை செய்யப்பட்ட அதிக குதிரைத்திறன் கொண்ட சீன இன்ஜின்கள் பொருத்தப்பட்ட 4 மீன்பிடி விசைப்படகுகள் மீன்பிடிப்பதை கண்டறிந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் உதவி இயக்குநர் அப்துல் காதர் ஜெயலானி சம்பந்தப்பட்ட 4 மீன்பிடி விசைப்படகு உரிமையாளருக்கு நோட்டீஸ் வழங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபடக்கூடாது என உத்தரவிட்டிருந்தாரு. ஆனால் அந்த மீன்வளத்துறை அதிகாரிகளின் உத்தரவை மீறி அந்த 4 விசைப்படகுகளில் 2 விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில ராமேஸ்வரம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அப்துல் காதர் ஜெயலானி தலைமையில அதிகாரிகள் கடலில் நடத்திய சோதனையின் போது 2 மீன்பிடி விசைப்படகுகள் மீன்பிடி தொழில ஈடுபட்டு கண்டுபிடிப்பதை அடுத்து அந்த மீன்பிடி விசைப்படகுகளில் இருந்த மீன்பிடி வலைகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை கைப்பற்றி தொழில் முடக்கம் செய்து படகு மீது வழக்கு பதிவு செய்து படகை தற்போது பறிமுதல் செய்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தியிருக்காங்க. இந்த மீன்பிடி விசைப்படகுகள் 2 ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரி கட்டுப்பாட்டில் உள்ளதால் வழக்கு முடியும் வரை இந்த படகின் உரிமையாளர் அதாவது படை உரிமையாளர் மீது எந்த உத்தரவும் எடுக்கக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டது. மேலும் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட அதிக குறைத்திறன் கொண்ட சீன இன்ஜின்களை பயன்படுத்தும் படகுகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. ராதா.